வணக்கம். நம்மளோட சரக்கடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். விஜயாக்கு பார்வதி போன் பண்றாங்க. என்ன விஜயா ரோஹிணியை போட்டு அடிச்சே? அப்படியா? நான் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், இருந்தாலும் நீ அவளை அடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட விஜயா, என்ன பார்வதி பேசுற நீ? அவ இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கா, முக்கியமா என்னை ஏமாத்திருக்கா. நான் தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், ஆனா அவ என்னை ஏமாத்திருக்கா பாரு, எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பார்வதி சொல்றாங்க, என்ன விஜயா நீ ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு அவளை போய் அடிச்சிருக்க. ஒரு திடீர்னு நாளைக்கு உங்க அப்பா வந்து ஏன் என் பொண்ணு அடிச்சா, அது 30 லட்சம் ரூபாய்க்கு ஏன் அடிச்சீங்க அப்படின்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி, அந்த விஷயத்தெல்லாம் விடு, இருந்தாலும் அவன் இந்த விஷயத்த மறைச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஜயா நீ, நம்ம வீட்டுல 2 லட்சம் ரூபாய் காணாம போச்சு அவனோட காசு. அந்த காசு காணாம போய் வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த நேரத்துல நம்ம ரோஹிணி தான் அவளை தாலி செயினை வித்து அவ அந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து எனக்கு கொடுத்தா. உனக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் விஜய் யோசிக்கிறாங்க, ஆமா இவ எதுக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்? அதுவும் இல்லாம அந்த மீனாவை காப்பாத்துறக்கா இவ ஏன் பண்ணணும்? எனக்கு சுத்தமா புரியவே. இவளுக்கும் மீனாக்கும் சுத்தமா ஆகாது, இருந்தாலும் இவ எப்படி ஹெல்ப் பண்றதுக்கு, அதுவும் தாலி செயினை வித்து எதுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் விஜயா சொல்றாங்க பார்வதி கிட்ட, சரி நான் ஒரு 5 நிமிஷத்துல உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க. வந்த உடனே ரோஹிணியும் மனோஜும் எல்லாருமே இருக்காங்க. விஜயா ரோஹிணியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க, எதுவுமே பேசாம. அப்பதான் மனோஜ் கேக்குறாங்க, அம்மா என்னம்மா இனி என் மேல கோவம் போலையா, ஏமா முறைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ விஜயா, டேய் நீ ஓரமா போ, ஏ ரோஹிணி இங்க வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி விஷயத்த. ஆமா, நீ பார்வதி வீட்டுல போயிட்டு 2 லட்சம் ரூபாய் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீ செயினை வித்து எடுத்துட்டு போய் கொடுத்த பத்தியா? நான் யாருக்கிட்டுமே சொல்லல, நீ எடுத்துட்டு போய் கொடுத்த. நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, நீ நல்லா தான் பண்ணிருக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதை பார்த்துட்டு நீ இதை பண்ண விஷயம் எனக்கு நல்லதா படலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா அவங்க சுத்தி நம்ம கிட்டே வராங்களே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாங்க, ஓஹோ அப்போ அப்படிதான் அந்த 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு. ஆமா, இந்த பார்வலம்மா எதுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்? அது மீனாவை காப்பாத்துறதுக்கு எதுக்கு இந்த பார்வலம்மா கொடுக்கணும்? வாய்ப்பே இல்லையே, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. இது கிட்ட விஜயா, டே மனோஜ் உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்ப இந்த விஷயத்த அவன் உன்கிட்டயும் மறைச்சிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இது கேட்ட விஜயா, ஏய் ரோஹிணி என்ன என்ன நடந்துட்டு இருக்கீங்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ சொல்லு, எதுக்கு நீ காசு எடுத்துட்டு போய் கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணிக்கு என்ன சொன்னாலும் தப்பிக்கவும் முடியாது, ஏன்னா மீனாவை காப்பாத்துருக்க, சண்டை வராம இருக்க அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அது இல்லாம முத்துக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இப்ப என்னடா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது, ஸோ நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.